80,000 டன் பெர் ஆனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. அண்ட் ஆல்சோ 45,000 டன்னு அடுத்ததா லைன் அப் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு புதுசா அவங்களுடைய செக்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. கிரீன்ஃபீல்ட் ஃபெசிலிட்டிஸ் 45% வரைக்கும் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்றாங்க. இது நெக்ஸ்ட் இயர்ல 65% இருந்து 70% உயர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. டாக்டர் லால் பேத்லப்ஸ் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 1327 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நுவாமா என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனியுடைய பிரைஸ் கூடிய விரைவில் 1863 வரைக்கும் போகும். நுவாமா சொல்றது என்னன்னா 58% வரைக்கும் இந்த ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 58% தான் 60 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணமா இவங்க சொல்றது என்னன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கதை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்கு, வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க, வாங்கலாமா இல்லையா, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி நம்ம செக் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் செஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால மென்ஷன் பண்ண போற ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா நான் ஒரு நியூஸை பாக்குறேன், நுவாமா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த வீடியோ அதுக்காக தான் இதை ஷேர் பண்றேன். ஓகேவா, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. நுவாமா சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா கிராவிட்டா இந்தியா. கிராவிட்டா இந்தியாவை எதனால சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி ரீசெண்டா லெட் ரீசைக்ளிங் பண்ற ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 80,000 டன் பெர் ஆனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. அண்ட் ஆல்சோ 45,000 டன்னு அடுத்ததா லைன் அப் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு புதுசா அவங்களுடைய செக்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. இது கம்பெனியுடைய growth பொட்டன்ஷியலை ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராஷ்டிரியா மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற ஒரு கம்பெனியை கிராவிட்டா வாங்கியிருக்காங்க. அதை வாங்கினதன் மூலமா காப்பர் ரீசைக்ளிங் பிசினஸ்லயும் இந்த கம்பெனி இறங்குறாங்க. சோ 31,200 டன் பெர் ஆனம் காப்பர் ரீசைக்ளிங் பண்ற அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நுவாமாவுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா, கிராவிட்டா கம்பெனியுடைய வால்யூம்ஸ் 32% வரைக்கும் க்ரோ ஆகும். எப்போ 2026 நிதியாண்டுல இருந்து 2028 நிதியாண்டுக்குள்ள 32% இதனுடைய வால்யூம் growth இருக்கும், காம்பவுண்டட் ஆனுவல் ரேட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்தது இந்த ஸ்டாக்குடைய எபிட்டா 33% உயர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிராவிட்டா கம்பெனிக்கு நுவாமா கொடுக்குற டார்கெட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2,300 ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இப்போ 1,307 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2,301 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாள் அது போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அவங்க கொடுத்துருக்க கம்பெனி கல்பத்ரு. கல்பத்ருங்கிறது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. கல்பத்ரு கம்பெனி பத்தி நுவாமா சொல்ற விஷயம் என்னன்னா, கல்பத்ருடைய ப்ராஜெக்ட் பைப்லைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இந்த கம்பெனியுடைய நியர் டர்ம் ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 10 lakh crore எக்ஸீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 2028ல இந்த ஸ்டாக்குடைய எபிட்டா மார்ஜின் 8.6% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குற கம்பெனி டாக்டர் லால் பேத்லப்ஸ். டாக்டர் லால் பேத்லப்ஸ் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 1327 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நுவாமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனியுடைய பிரைஸ் கூடிய விரைவில் 1863 வரைக்கும் போகும். 37% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றாங்க. இதற்கான காரணம் என்னவா இவங்க சொல்றாங்கன்னா, டாக்டர் லால் பேத்லப்ஸ் மேனேஜ்மெண்ட் 11 to 12% ஆர்கானிக் growth இருக்கும் 2026 பினான்சியல் இயர்ல. இதற்கான காரணமா நுவாமா சொல்றது என்னன்னா, டாக்டர் லால் பேத்லப் கம்பெனி அவங்களுடைய கைடன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 11 to 12% ஆர்கானிக் ரெவென்யூ growth இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் டபுள் டிஜிட் எக்ஸ்பான்ஷனும் மீடியம் டேர்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின் 28% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன் பிளான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நுவாமா சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி மதர்சன் சுமி வயரிங் இந்தியா. மதர்சன் சுமி வயரிங் இந்தியாவுடைய ஷேர் பிரைஸ் இப்போ 37 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நுவாமா சொல்றது என்னன்னா 58% வரைக்கும் இந்த ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 58% தான் 60 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணமா இவங்க சொல்றது என்னன்னா, நியூலி கமிஷன்டு பிளான்ஸ்
நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நல்லா இருக்கு. கிரீன்ஃபீல்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து 45% வரைக்கும் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பண்றாங்க. இது நெக்ஸ்ட் இயர்ல 65 இருந்து 70% உயர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய வெஹிக்கிள் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது வெல்ஸ்பன் கார்ப். வெல்ஸ்பன் கார்ப் அப்படிங்கிறது வந்து வாட்டர் டேங்க், பைப்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு இவங்க கொடுக்குற டார்கெட் என்னன்னா 33% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ 847, 46 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த வெல்ஸ்பன் கார்ப் வந்து கூடிய விரைவில் 1082 ரூபாய் வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நுவாமா வெல்த் சொல்றாங்க. இதற்கான காரணமா நுவாமா சொல்றது என்னன்னா, ரீசெண்டா 1000 crore ஒருத்தான ஒரு ஆர்டரை இவங்க எடுத்திருக்காங்க யூஎஸ்ல. சோ டோட்டலா இவங்களுடைய ஆர்டர் புக் வந்து 24,700 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய மிடில் ஈஸ்ட் ஆபரேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆன்கோயிங் டென்ஷன்ஸ் இருந்தா கூட ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளான்லாம் ரொம்ப கிளியர் ஆயிருக்கு. இந்த மாதிரி சில காரணங்களால இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து 33% வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நுவாமா சொல்றாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். கிராவிட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 9,600 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. 25 அந்த ரேஞ்சில் ஸ்டாக்குடைய பி ரேஷியோ இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 16 இருக்கு. ROCE 21க்கு மேல இருக்கு. ROE 21க்கு மேல இருக்கு. ரெண்டுமே எக்ஸலன்ட்னு சொல்லலாம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.20 இருக்கு. 445 கோடி கடன். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 175 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 2245 கோடி வச்சிருக்காங்க. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் 2170, லோவஸ்ட் பிரைஸ் 1271. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 55க்கு மேல இருக்கு. FIS 15க்கு மேல வச்சிருக்காங்க. DIS 4க்கு மேல வச்சிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 22 அந்த ரேஞ்சில இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து நம்ம பார்க்கிறது கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல். ஆக்சுவலா கல்பத்ருல 2 கம்பெனி இருக்கு. நுவாமா சொல்றது கல்பத்ரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல். கல்பத்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரியல் எஸ்டேட் கம்பெனி. நாம பார்க்கிறது கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல். சோ கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் வந்து EPC பிளேயர். இவங்க வந்து பவர் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன், ரயில்வேஸ், பயோமாஸ் பேஸ்ட் பவர் ஜெனரேஷன் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் வந்து 18,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 22 அந்த ரேஞ்சில் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பாத்தீங்கன்னா 15 அப்படி இருக்கு. ROCE 16க்கு மேல இருக்கு. ROE 9க்கு மேல இருக்கு. ROCE டீசெண்டா இருக்கு. பட் ROE ஆவரேஜ் தான் இருக்கு. அடுத்தது இந்த ஸ்டாக்குடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்னா 0.69 இருக்கு. டெட் 4,828 கோடி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 402 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 6,928 கோடி இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 1,336, லோவஸ்ட் பிரைஸ் 770. கரண்ட் பிரைஸ் வந்து 1,095 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ 1,095 ட்ரேட் ஆகிட்டு இருக்க கல்பத்ரு ஸ்டாக்குக்கு நுவாமா கொடுத்திருக்க பை ரேட்டிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 28% அப்சைட் பொட்டன்ஷியல் சொல்றாங்க. 1,428 அப்படின்னு. சோ 1,428 அப்படிங்கிறது நல்ல பிரைஸ் தான். கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் உடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 33க்கு மேல இருக்கு. FIS உடைய ஹோல்டிங் 11க்கு மேல இருக்கு. DIS உடைய ஹோல்டிங் 49க்கு மேல இருக்கு. அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் 10க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது டாக்டர் லால் பேத் லேப்ஸ். லால் பேத் லேப்ஸ் உடைய மார்க்கெட் கேப் 22,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக் உடைய பி ரேஷியோ 40க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 35 இருக்கு. ROCE 28க்கு மேல இருக்கு. ROE 24க்கு மேல இருக்கு. ரெண்டுமே எக்ஸலண்டா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.07, 156 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 516 கோடி இருக்கு. ரிசர்வ்ஸ் 2,304 கோடி இருக்கு. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா 1,771, லோவஸ்ட் பிரைஸ் 1,176. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 53க்கு மேல இருக்கு. FIS உடைய ஹோல்டிங் 20க்கு மேல இருக்கு. DIS உடைய ஹோல்டிங் 19க்கு மேல இருக்கு. ரிட்டைல் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 6க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது மதர்சன் சுமி வயரிங் இந்தியா. மார்க்கெட் கேப் 24,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக் உடைய பி ரேஷியோ 39க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 23 இருக்கு. ROCE 42, ROE 35, ரெண்டுமே வேற லெவல்ல இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.14 இருக்கு. டெட் 253 கோடி. கரண்ட் பிரைஸ் வந்து 37 ரூபாய் அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வாரங்கள் ஹையஸ்ட் பிரைஸ் 53 ரூபாய், லோவஸ்ட் பிரைஸ் 31 ரூபாய். ரிசர்வ்ஸ் 1,179 கோடி வச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 61க்கு மேல இருக்கு. FIS 10க்கு மேல வச்சிருக்காங்க. DIS 17க்கு மேல வச்சிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 10க்கு மேல இருக்கு. அடுத்து வெல்ஸ்பன் கார்ப் பார்க்கிறோம். 22,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக் உடைய பி ரேஷியோ 14க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 18க்கு மேல இருக்கு. ROCE 21க்கு மேல இருக்கு. ROE 18க்கு மேல இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. அடுத்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.19 இருக்கு. டெட் வந்து 1,545 கோடி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 690 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 8,063 கோடி வச்சிருக்காங்க. 52 வீக் ஹையஸ்ட் பிரைஸ் 995, லோவஸ்ட் பிரைஸ் 664. கரண்ட் பிரைஸ் 847 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 49க்கு மேல இருக்கு. FIS உடைய ஹோல்டிங் 11க்கு மேல இருக்கு.
அண்ட் டிஎஸ்டி ஹோல்டிங் 20க்கு மேல இருக்கு. ரிட்டைல் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 18க்கு மேல இருக்கு. அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கோம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு நுவாமா வெல்த் அப்படிங்கிற ஒரு brokerage கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனிஸுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நீங்க ஃபர்தரா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இதுல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஓனா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதுல சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதும் கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.